This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஜப்பானிய ரகசியம் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மன அழுத்தத்தை குறிக்க ஸ்ட்ரெஸ் என்பது இன்று பலரும் பயன்படுத்தும் ஒரு வார்த்தையாகிவிட்டது. இந்நாளின் வேகமான வாழ்க்கை முறை தான் இந்த மன அழுத்தத்துக்கு அடித்தளம் இடுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைப்பளு, உறவுகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கல்வி அழுத்தம் போன்ற பல காரணங்களால் இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கு இந்த ஜப்பானிய ரகசியங்களாக ஒரு 5 வழிகள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஒன்று எளிமையான வாழ்க்கை. இந்த ஜப்பானிய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எப்போதும் எளிமையான கவனமான வாழ்க்கை முறை பின்பற்றப்படுகிறது. இந்த ஜப்பானிய பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா மனதை ஒருமுகப்படுத்தவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகின்றன. இந்த முறைகள் வெளிப்புற சூழலில் மட்டுமல்லாமல் மன தெளிவுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கூறப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா குறைபாடுகளில் அழகை காணுவது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா விஷயங்களிலும் முழுமை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நினைத்தது நடக்கவில்லை என்றால் மன அழுத்தம், பதற்றம், விரக்திக்கு ஆளாகின்றாங்க. அப்புறம் ஜப்பானிய வாபி சபி என்ற முறை குறைபாடுகளிலும் அழகை காண உதவுகிறது. எல்லாமே இப்போது சரியாக இருக்க வேண்டும் என்று இல்லை. சில நேரங்களில் குறைபாடுகள் ஏற்படுவது இயல்புதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள உதவுகிறது. அப்புறம் எளிமையான வாழ்க்கை இடங்கள். ஜப்பானில் பார்த்திங்கன்னா கன்சோ என்பது தேவையற்ற பொருட்கள் இல்லாமல் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வது இந்த பழக்கம் மனதை ஒருமுகப்படுத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் உதவுகிறது. இதன்படி உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வைத்து கொண்டு மற்றவற்றை அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறம் அடிக்கடி பயன்படுத்தாத பொருட்களை வீட்டில் வச்சிருந்தா ஒரு விதமான கவன சிதறல் ஏற்படும். அமைதியான மனநிலையை பெற நடுநிலையான வண்ணங்களையும் இயற்கை பொருட்களையும் பயன்படுத்தலாம் என்கிறது இந்த ஜப்பானிய கலாச்சாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாட்டில் இல்லாததை விட்டு விடுவது. ஜப்பானிய மொழியில் ஷிகாட்டா ஹாய் நாய் என்ற ஒன்றும் செய்ய முடியாது என்று அர்த்தமா. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்வதை இது ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் மன அழுத்தம், பதற்றம் குறைந்து எதன் மீது கவனம் செலுத்த வேண்டுமோ அதன் மீது கவனம் செலுத்தலாம். அப்புறம் மனதை தெளிவுபடுத்தும் சுத்தம். ஓசூஜி என்றால் ஜப்பானிய மொழியில் பெரிய சுத்தம் என்று அர்த்தமா. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வீடு, வேலை செய்யும் இடம் போன்றவற்றை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். இதன் மூலம் நம்மை சுற்றி உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி ஒரு விதமான புத்துணர்ச்சியும் கிடைக்குமா. அப்புறம் நோக்கத்தை கண்டறிவது, அதாவது இகிகாய் என்பது வாழ்க்கையில் நமக்கான நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவும் ஒரு ஜப்பானிய கருத்தாகும். இது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்து நாம் விரும்பும் வாழ்க்கையை வாழ்ந்தால் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எனப்படுகிறது. நாம் எதை விரும்புகிறோம், எதில் திறமையாக இருக்கிறோம் என்று ஆய்ந்து அறிந்து தெளிவு பெறுவதால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நன்றி.